போத் டூயிங். அதுதான் மேலே பார்த்துருப்பீங்க, சிவம் குரூப்ஸ், கீழே ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல். சில பேருக்கு டான்ஸால் சம்பாதிக்க முடியுமா, நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்காங்க. டான்ஸ்னாலே முதல்ல நம்ம உடல், நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம்ல, இப்போ ஹாஸ்பிட்டலில் எடுத்துமே கொடுக்குறத விட அதை டான்ஸ் ஆடினாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான். நான் என்னை பொறுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதுக்கப்புறமா டான்ஸ்னால் என்னோடய நிகழ்காலம் இருக்குது, இப்போ இருக்கேன், இதோ என்னோடய வாரிசு அக்ஷதா இருக்காங்க. ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த மேடை, இந்த 3 ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையாக தான் நினைக்கிறேன். அதில் ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நான் இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க, அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டோம். ஒரு நிமிஷம். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில், இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்றைக்கி கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 ஹவர்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு, அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும், மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நான் இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்கார். அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்கள்லாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடையே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங்கை நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும். ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்கள். ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் ஐ போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவை போட்டு பெருசாக பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போதும் ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சுருக்கேன். கண்டிப்பாக. எங்கள் ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர். நாங்களாம் லேசா படம், இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையிலே நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவளுது. பட் இன்னுமே அதே எனர்ஜியில் இருக்கார். டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே பயங்கர ஃபிட்டாக இருக்கார். அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். என்ன இடையூறு வந்தாலும், வெளிச்சம் போனாலும், உங்கள்கிட்ட இருக்க வெளிச்சத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து. அவர் வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஆனால் மாஸ்டர் பற்றி ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம தான்ப்பா பெருசாக பண்ணுறோம் ஒரு ஸ்டூடியோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதில் ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. பொதுவாக நடன இயக்குனர்கள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்களா, அதில் நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும், ஆடல் இருக்கும், பாடல் இருக்கும், மகிழ்ச்சி மட்டும் இருக்கும், அப்புறம் கலைஞ்சு போயிடும். ஆனால் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துகிறார். 1928 2024 வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் நடன இயக்குனர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களாக இருந்தாங்க, அவங்க யாருடைய சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குனர்களையும் நினைவூட்டி அவங்கள கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்கிற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க. இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். அதை ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ஒரு நிகழ்ச்சினா என்னதோ செஞ்சோம், எடுத்தோம், கவுத்தோம், 4 பேரை கூப்பிட்டோம், கைதட்டினோம், பொன்னாட போத்துறோம்னு இல்லாமல் அதுக்காக ஒரு 3 மாதம் உழைச்சி, ஒரு நிகழ்ச்சிக்கு 3 மாதம் உழைச்சி, இந்த கருப்பு கோட்டு போட்டு சுற்றிட்டு இருக்க பசங்கள்லாம் அந்த 3 மாதம் தூங்கவே கிடையாது.
பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க. ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அவ்வளவு அறிவு, அவ்வளவு ஆற்றல் இருக்குது. இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளோ உழைக்கிறாருன்னா, இப்போ இவ்வளவு பிரபலங்கள் வர்றாங்க, இவ்வளவு நட்சத்திரங்கள் வர்றாங்க, இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா காரணம் என்னன்னா, அது காரணம் அவர் இந்த நடனம் மேலே வச்சிருக்கிற காதலும் அதுக்காக அவர் போடுற உழைப்பும் தான். அதுதான் அவர் இன்னும் இளமையாகவே வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இன்னும் ஒரு அழகாகவே வச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர், ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க. நிறைய குழந்தைங்க அவங்ககிட்ட கற்றுறாங்க, வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் கற்றுக்குறாங்க. எல்லோரையும் இதே அன்போட இதே நேசத்தோடு அவர் வழி நடத்தி எல்லாரையும் சிறந்தவங்களை ஆக்குறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு. அது எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறுங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் ஒரு ஒட்டுமொத்த அறிவையும் நீங்கள் பார்க்கணுன்னா அவருக்கு பின்னாடி அப்படியே அக்ஷதான் உட்காந்துருக்காங்க, அவங்களை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும். அவர் பொண்ணை எப்படி நடத்துகிறாரோ, அவர் பொண்ணுக்கிட்ட எப்படி பழகிறாரோ அப்படி தான் அவங்க ஸ்டுடியோவில் வர எல்லாருக்கிட்டையும் பழகிறார். அதுதான் அவர் மாணவர்களை அவர் வளர்த்தெடுக்கிற விதம். நிச்சயமாக அவங்களை பார்த்து எப்போதும் பெருமைப்படுறோம் மாஸ்டர், பெருமைப்பட்டுட்டே இருக்கணுங்க தான் எங்களுடைய வேண்டுகோள். நன்றி. தேங்க்யூ. டிஃப்ரெண்ட் கோரியோகிராஃபி. அதான் சில பாட்டுங்க நம்ம பார்க்கும்போது பெக்யூலராக சில ஸ்டெப்ஸ் பண்ணும்போது வில் டெஃபினெட்லி ரெக்கக்னைஸ் இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸுன்னு வரும்போது ஸ்ரீதரை அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டரை. ஃபஸ்ட்டு டான்ஸராக அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபராக, பட் லேட்டராக தான் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். ரீசன் எதுக்குன்னா, அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துகிற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேறு லெவலில் அவங்கெல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இதை நான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட காசு பற்றியே பேச மாட்டார். ஃபீஸ் கேட்குறதோ இல்லை இதெல்லாம். இப்போ எனக்கே வந்து நிறைய தடவை, இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்கே வரணும், எப்போ ஜி, அவ்வளோதான். என்ன இது அதெல்லாம் ஒன்றுமே பேசாமல் இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்ஸர். லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லையும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லாக இருக்குது. காரணம் என்னடானா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சாக ஃபுல்லாக இருக்காங்க. ஜி நீங்கள் வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷாக ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஆக்சுவலாக ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு அவர், ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்றைக்கி இங்கே ஒரு ப்ரைம் ஏரியாவில் இவ்வளோ பெரிய லான்ச், இவ்வளோ பெரிய ஸ்கூலில் நடத்தி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்டு உங்கள் டாட்டர் பற்றி சொல்லணும், அக்ஷதா பற்றி. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு மேஜிக் டான்ஸர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கேஸ் கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்ணுறதுலாம் டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்கே மொத்தம் மாற்றிக்கோ அப்படி அந்த லெவலில் அவங்களும் க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்ஸர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட். ஒரு பயங்கரமான டீமுங்க இது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலான்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட, பட் இன்னைக்கு சொல்கிறேன், நான் தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில். ஏன்னா இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒருத்தர் என்னை கார்னரில் என்னை பார்த்துட்டு இருக்காரு. இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆள். இஸ் ஆல்சோ அ ஃபென்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாருமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்குது. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அஸ்திரம் 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 இப்போ தான் ஒரு சாங் அவர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அதில் நான் என்ன பண்ணிட்டேன், உங்கள் ஃபீஸ்லாம் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது மாஸ்டர், ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடிருக்கேன்னு சொல்லி அவரே டான்ஸ் ஆட வச்சு, பட் அந்த பாட்டில் இவர் ஒரு 2 பிட்டு ஆடி இருக்காரு. கண்டிப்பாக பேசப்படும். அது ஆக்சுவலாக வந்து அஸ்திரம் இந்த ப்ரமோ சாங். இப்போ இன்னைக்கு வந்து படத்தில் பாட்டு இருக்கோ இல்லையோ, நிறைய பேர் எல்லா மூவிலையும் ப்ரமோன்னு ஒரு சாங், ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்ணுறாங்க எல்லா படத்துலையும். ஏன்னா அந்த படம் ரீச் பண்ணுறது அந்த பாட்டாலன்னு சொல்லிட்டு. ஸோ அதை மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப
டைட்டாக மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இந்த அமரீஷ் வந்து நம்ம எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன்லாம் இல்லை, எவ்வளோ மில்லியன் நீங்கள் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷனில் சொல்லுங்க. 200 மில்லியன். நாங்கள் சின்ன மச்சான், நான், லெஜண்ட் பிரபுதேவா மாஸ்டர்ஸ் எங்கள் காம்பினேஷனில். அப்புறமா அந்த மியூசிக்கில் இந்த அஸ்திரம், இந்த ப்ரமோ சாங் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. இதில் ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக நம்ம வந்து ஷாம் சார் ஆடிருக்காரு. இதை நான் சொல்கிறத விட அந்த ப்ரமோ சாங் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துடும். எப்போ சார் ரிலீஸு? சாங் வந்து 25th லான்ச் மாஸ்டர், படம் வந்து 7th மார்ச். சூப்பர். இதுக்காக வெயிட் இருக்கோம். ஸோ எல்லாருமே எங்கே வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து அசோக் மாஸ்டர், அவரோட கோரியோலாம் நாங்களாம் லவ் பண்ணி பார்த்துருக்கேன். நாங்களாம் எல்லாம் ஒன்றா ஆடி இருக்கோம். நாங்கள் லெஜண்ட் பிரபு மாஸ்டருக்குலாம் நான் போக்கிரி பொங்கல், அவர் வந்து பண்ணுற கோரியோகிராஃபிக் போக்கிரி பொங்கல் பண்ணுவார், நான் வந்து என் செல்ல பேர் ஆப்பிள்னுவேன். அது மாதிரி மாற்றி மாற்றி நான் பிரபு மாஸ்டர்லாம் நாங்களாம் தளபதிக்காக இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டுனா அவர் அப்படி ஒரு பாட்டு பண்ணுவார். ஸோ அசோக் மாஸ்டர் இங்கே வந்ததுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர் என்னை இன்வைட் பண்ணதில். அண்ட் நானும் மாஸ்டர் நிறைய ஈவெண்ட் ஷோஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ரீசெண்டாக இப்போ 3 சாங் கூட நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ ரொம்ப பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல. ஸோ அக்ஷதா, கங்க்ராச்சுலேஷன். அண்ட் மாஸ்டர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெரி ஹாப்பி டு திஸ் மூமெண்ட். யா, தேங்க்யூ. 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 பத்திரிகையாளர்கள் மற்றும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் ரொம்ப ஒரு நல்ல மனிதர். ஆட தெரியாதவங்கள கூட ஆட வச்சுருவார். நம்மளுக்கு டான்ஸே வரலாம் கூட பரவாயில்ல, அவங்களே ஆட வச்சுருவார். சமீபத்தில் பிரபு சார், வெற்றி பிரதர் கூட ஒரு படம் பண்ணேன், ராஜபுத்திரன்ட்டு. அந்த படத்தில் ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணார். நான் ஃப்ரெண்டு கேட்டு தான் பண்ணேன். என்னையும் கூப்பிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக ஆட வச்சார். மறக்கவே முடியாது. ரொம்ப ஒரு நல்ல மனிதர். எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாக பழகுவார். யார் இருந்தாலும் சரி எல்லாரையும் வந்து அரவணைச்சிப்பார். அந்தளவுக்கு ஒரு பற்றுள்ள மனிதர். இன்றைக்கி வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையிலே வந்து ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற மாணவர்களும் கற்றுக்கணும். அவர் கற்றுக்கிட்ட கலையை வந்து மற்றவங்களும் கொடுக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணுறாரு. எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு சாங் சொன்னாங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் சாங், அந்த சாங் பிடிக்கும், இந்த சாங் பிடிக்கும்ன்ட்டு. எனக்கு ஒரு சாங் பிடிக்கும் சார்து. மச்ச கண்ணி ஒத்துக்கிச்சு, பச்சை தண்ணி பத்துக்கிச்சு, தில்லே போடு தில்லே கொஞ்சம் நம்ம அண்ணக்க. அது ஒரு மியூசிக் வேற லெவலில் செம்ம ஃபயராக இருக்கும். அந்த பாலைவனத்தில் அடிக்கிற வெயில்ல மிரட்டி எடுத்துட்டு போகிற அந்த டான்ஸை, அந்த மாதிரி டான்ஸ் சுட ஐயோ, அந்த டான்ஸ் வந்து இப்போ கூட விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட் ஒன்று பண்ணார். அந்த கான்சர்ட்டில் எல்லாரும் எழுந்து ஆடுறாங்க. குழந்தை குட்டி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே, மாமியார்லேருந்து சாமியார் வரைக்கும் ஆடுறாங்க அந்த சாங்க்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சாங்கை வந்து இன்னும் ஃபயராக கிரியேட் பண்ணுறது, பவர்ஃபுல்லாக கொண்டு வரல வந்து ஸ்ரீதர் மாஸ்டரை வந்து அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டரோட டாக்டர் அசிதா, அவங்க டான்ஸ்லாம் பார்ப்பேன். ஏதோ பொம்மலாட்டம் ஆடுற மாதிரி இருக்கும். அவங்க ஆடவே மாட்டாங்கன்னா கை கால்லாம் அசைப்பாங்க. ஆனால் அதுவே செம்ம ட்ரெண்டாக இருக்கும். ஸோ பக்கத்தில் வந்து சென்னையிலே டாலஸ்ட் பில்டிங் இங்கே இருக்குது, எஸ்பிஆர் சிட்டி. அது எவ்வளோ உயரமாக இருக்கோ அதே மாதிரி அசிதாவும் வந்து பல உயரங்களை வந்து கடந்து வரணும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஏஆர்எஸ் ஸ்டுடியோ, ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல், அப்படியே ஸ்கூலில் வந்து பெரிய பெரிய ஸ்கூலாக ஆகணும். சென்னை ஃபுல்லாக நிறைய ஸ்கூல் அமைக்கணும். இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரணும் மாஸ்டர். ஏன்னா இன்னும் நிறைய கிராமத்தில் நிறைய மக்கள் வந்து டான்ஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல கைடன்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கிராமப்புறங்கள்லேயே நீங்கள் ஆரம்பிக்கணும். அதான் என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ சார்.